ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும், நம்முடைய நண்பருமான விஸ்வா. வணக்கம் விஸ்வா. வணக்கம் ஜூன். நல்லா இருக்கீங்களா? நலம், நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கோயம்புத்தூர் வெயில் எப்படி இருக்கு? கோயம்புத்தூர்லயே வெயில் கொளுத்துது. அப்போ உங்க ஊர்லலாம் வெயில் சொல்லிக்கவே வேண்டியதில்ல. நிச்சயமா அதிகமா தான் இருக்கும். கேட்கவே வேணாம். அதே மாரி அரசியலும் தக தக தகன்னு இருக்கு. இப்ப திமுக கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் அவர்கள் மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. காலையில ஒரு வீடியோ பதிவே விட்டிருக்கிறாரு. அவரும் ஒரு வலிமையான கூட்டணியில வலிமையா இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதுக்கு முட்டு குடுக்குறாரு. எந்த பிரச்சனைக்கு திமுகவோட எதுவா இருந்தாலும் முதல் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அதாவது அதே மாரி மற்றவங்களுக்கு ஒரு கன்டென்ட் மெட்டீரியலாவும் ஆறாரு. அவரோட வருத்தத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அது வந்து திருமாவளவன் அவர்கள் உடைய அ எந்த பேச்சையுமே நம்ம நம்ப முடியாம இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, ஒன்றே ஒன்றுதாங்க. நீங்க தொடக்க காலங்கள்ல நீங்க கூட்டணி கட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா, அதிமுக, திமுக பெரிய கட்சிகளா இருக்கும். இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் பாமக, பிசிக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லை, குறிப்பிட்ட வாக்காளர்களோட அவங்க நின்றுறாங்க. அதுக்கு மேல அவங்க வளர்ச்சிக்கு அவங்க போகவே இல்ல. தமிழ்நாடு முழுமைக்கான ஒரு தனித்த கட்சியாக நின்று அதிமுக, திமுகவுக்கு மாற்றாகவெல்லாம் அவங்க வளரவே இல்லை அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்ப ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து நின்றுதான் அவர்கள் ஒரு சர்வைவல்ல அவங்க வாழ வேண்டி இருக்கு. அதற்கு அவர்கள் 1008 காரணம் சொல்லிக்கலாம். நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், நசுக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கு தானே கட்சியே ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பெரிய கட்சிகளால் நீங்க எப்படி சமூகத்தில் உயர்த்தப்பட்ட சாதிகளால் கூறப்பட்டவர்களால் ஒடுக்கப்படுகிறீர்களோ, அதே போலதானே உயர்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய கட்சிகளாலும் ஒடுக்கப்படுறீங்க. அப்ப அதற்காக தான் நீங்க கட்சியை தொடங்கி இருக்கீங்க. அப்ப என்னைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து மீண்டு தன்னைத்தானே ஒரு தனியாக ஒரு கட்சியாக பொதுமக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்து அவர்களுக்கு மாற்றாக அது அவர்களே இவங்க இல்லைன்னா நாங்க அதிமுகவை திமுகவை வெற்றி பெற முடியாதுங்க என்கிற நிலையை உருவாக்கணுமா வேண்டாமா? அதுதானே சரியான நிலை. அப்போ ஒரு பேரம் பேசக்கூடிய தன்மையை வளர்த்த வேண்டுமே. ஆனால் மக்களிடம் அதிக வரவேற்பை பெற வேண்டும். அதுதான் அடிப்படை. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூட், இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா தேர்தலுக்கு முன்னாடி 6 மாசம் வரைக்கும் அந்த ஆளுங்கட்சி செய்யக்கூடிய எல்லா தவறுகளையுமே சுட்டி காட்டுவாங்க. அதுல சமரசமே பண்ண மாட்டாங்க. கடைசி நேரத்துல தேர்தல் நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, காலங்காலமா நடக்கிற விஷயம் அது. கடைசி நேரத்துல அவங்க போராட்டங்கள்ல இறங்குவாங்க. கூட்டணியில போவாங்க, தேர்தலுக்கு நிப்பாங்க, வெற்றியோ தோல்வியோ இணைஞ்சு நிப்பாங்க. அதன் பிறகு அதுல இருந்து வெளியில அவர்கள் ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு அவர்களையே நீங்கள் விமர்சனம் செய்வாங்க. அந்த ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. ஆனா நீங்க இப்ப பாருங்க, இந்த திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக, கடந்த 10 ஆண்டுகளே சொல்லலாம். இந்த விடுதலை சிறுத்தைகள், அதே போல நீங்கள் இடதுசாரிகளான சிபிஐ, சிபிஎம் எல்லாம் நிரந்தரமாவே நீங்க திமுக கூட்டணியில போய் அமர்ந்துட்டாங்க. திமுக செய்கின்ற எந்த தவறுகளையுமே அவர்கள் சுட்டிக்காட்டி, அப்ப நீங்க ஆளுங்கட்சி என்பது நீங்க இப்ப எதற்காக நீங்க பத்திரிகை ஊடகங்கள் இருக்கு, எதற்காக எதிர்கட்சிகள் இருக்கு, எதற்காக கூட்டணி கட்சிகள் இருக்கு? ஒரு ஆளுங்கட்சி நீங்க எல்லாமே 100 விழுக்காடு அது எந்த கட்சியாக நாளைக்கு நீங்களோ நானோ கூட ஒரு அரச பதவிக்கு வரன்னு வச்சுக்கலாம், ஒரு முதலமைச்சராகவோ பிரதமராகவோ ஆகிறோம்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்ப இந்த பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாகவும் கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் இவங்க எல்லாம் சுட்டி காட்டணும், நாட்டுல இப்படி நடந்துட்டு இருக்குங்க, அதற்கு நீங்க தவறு நடக்குது, உங்க நிர்வாகத்திலே தவறு நடக்குதுன்னு சுட்டி காட்டினாதானே அந்த ஒரு அரசு நல்ல சிறந்த அரசா இருக்கும். அப்படி எதையுமே சுட்டிக்காட்டாம நீங்க அப்படியே திமுக செய்கின்ற தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தவர் தான் நீங்க பாத்தீங்கன்னா விசிக தலைவராக இருக்கிறார். நீங்கள் கேட்ட ஒரு தோழமை சுட்டல். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப நீங்க இப்படி நீங்கள் தொடக்கத்திலே அறிமுகத்தில் குறிப்பிட்டதை போல திமுகவினுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் நியாயப்படுத்தி பேசிய விசிக தனக்கு இன்னைக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல, எங்களை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, நாங்கள் இன்னும் இதே நிலைதான் நிற்கிறோம் சொல்றது கேட்பதற்கு இத்தனை ஆண்டு கால உங்கள் உழைப்பு இப்படித்தான் போக வேண்டுமா என்கிற கேள்வி எழுப்புது. இதற்கு யார் காரணம்? மக்கள் காரணமா? மக்களா உங்களை இப்படி போய் அங்க போய் கூட்டணி நிற்க சொன்னாங்க? இல்ல மக்களா போய் நீங்கள் ஒரு பொருந்தா கூட்டணியில் நிற்க சொன்னாங்க, இன்னைக்கு புலம்ப சொன்னாங்க? இதுதான் நான் பாக்குற பார்வையா இருக்கு. மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களாகட்டும், அவருடைய கட்சியினராகட்டும், அவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய கட்சிகள் அவர்கள் அழைத்து பேரம் பேசக்கூடிய நிலையில் இருக்கணும்னு சொல்றேன் நான். இவர்கள் போய் அங்க போய் ஒரு சீட் கிடைக்குமா, 2 சீட் கிடைக்குமா, குறைச்சு பேசலாமா, சொல்றீங்க? அதைத்தான் சொல்ல வரேன். அதிமுக ஆகட்டும், திமுக போன்ற பெரிய கட்சிகள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை அவரை தேடி வரணும்ன்ற நான். சிபிஐ, சிபிஎம் அவர்களை தேடி வர வேண்டும்.
வந்து இந்த தேர்தல் நீங்க எங்களுக்கு எங்க கூட இணைஞ்சு நில்லுங்க, கூட்டணி தயவு செய்து தாருங்கள், உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும்னு கேட்கணும். ஆனா இங்க நிலைமை தலைகளா இருக்கு. உங்களுக்கு தெரியும் இடதுசாரி கட்சிகள் அப்படிங்கிறது இந்தியாவிலே வலிமையான கட்சி. நம்ம இன்னைக்கு ஏன் வந்து இடதுசாரி கட்சிகளையோ அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகளையோ நம்ம விமர்சனம் செய்யறோம் அப்படின்னா, இந்த கட்சி மிக வலிமையான கட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியா இருந்தாங்க. நீங்க ஒரு கிராமத்துல ஒரு சிறு ஒரு எந்த ஆதரவுமே இல்லாத ஒரு பெண் வந்து பாலியலுக்கு துன்புறுத்தப்பட்டாலும் கூட இடதுசாரிகள் அங்க வந்து நிற்பாங்க. 2 பேராவது நிற்பாங்க கொடியை பிடிச்சிட்டு. அவர்களுக்கு தீர்வு பெற்று தந்த காலமெல்லாம் உண்டு. ஆக இன்னைக்கு ஏன் அப்படிப்பட்ட வலிமையான 2 கட்சிகள், இந்த 3 கட்சிகள், 2 சித்தாந்தங்களை கொண்டிருக்கக்கூடிய 3 கட்சிகள். இவங்க ஏன் போயிட்டு வந்து இப்போ 1 சீட்டு 2 சீட்டுக்கெல்லாம் வந்து பேரம் அதாவது பேசிட்டு டோட்டலா இருக்காங்க? சமரசம் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாமா? அததான் சொல்றேன். அவங்களுடைய போராட்ட வாழ்க்கையில இருந்து விலகிட்டாங்களோ அவங்க அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு நமக்கு. அப்படி வந்து ஒரு தனக்குத்தானே சுயமாக நின்று எல்லா பேருமே தன்னை நோக்கி வர வேண்டிய அந்த நிலைமையில இருந்து மாறி இவர்கள் போய் வந்து 1 சீட்டு குறைஞ்சு கொடுக்குறாங்க, 2 சீட்டு குறைஞ்சு ஒண்ணுமே இல்ல. தேமுதிகவை ஒப்பிடும்போது இடதுசாரிகளும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளும் எவ்வளவு வலிமையான கட்சி. இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய எப்பேற்பட்ட 2 கட்சிகள் இல்லைங்களா? 2 சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகள். தேமுதிகவோட குறைஞ்சு போயிட்டாங்க அவங்க. அப்ப தேமுதிகவுக்கு வந்து அவர்கள் திருப்தி அடையக்கூடிய அளவுல இடங்களை கொடுத்துட்டு இப்படி கூடவே நின்று கொண்டிருந்து தங்களுடைய தவறுகளை எல்லாம் சரியை நியாயப்படுத்தி இந்த கட்சிகளை வந்து திமுக இப்படி வந்து அவர் சீரழிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தா அது இவர்களை பார்த்தா தான் நம்ம பரிதாபமா இருக்கு. அதன் காரணமாக தான் நம்ம இவர்கள் மீது கோபமாக விமர்சனங்களை வைக்கிறோம். உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? மக்கள் உங்களுக்கு இத்தனை ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஓகே. இப்ப அதிமுக வந்து ஒரு வலிமையான கட்சி. லேடியா, மோடியான்னு கேட்ட ஒரு காலம் போய், இன்னைக்கு அமித்ஷாவை போய் பார்த்து இவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய பேசி தீர்த்து, அதாவது தொகுதி பங்கீடு எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்ற மாதிரி இவரு 178 சீட்ல நிக்கணும்ன்றதுல தெளிவா இருக்காரு. ஆனா அவங்க அதை குறைக்கணும், மெஜாரிட்டி வராம பிஜேபியோட ஆதரவோட வந்து அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இதை பத்தி கேட்டா திமுக பயப்படுது, சிஎம் ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போனாலே பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் மக்கள் எப்படி பாக்குறாங்க? இல்ல அதுவும் அதே மாதிரிதான். இங்க எப்படி வந்து நீங்க விசிகாவும் இடதுசாரிகளும் இப்படிப்பட்ட நிலைமை ஆச்சோ, அங்க அதிமுக வந்து பாஜகவோடு அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. ஒரு போய் அவங்க கிட்ட வந்து உறுதியாக நிக்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் தொடர்ந்து ஒரே ஒன்றுல வந்து ஒரு குறிக்கோளா அவர் இருக்கிறது பார்க்க முடியுது. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி பிரதமரையே மேடையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்கே எங்கள் கூட்டணி பெரிய வெற்றி பெறும், அதிமுக தனித்த பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும்னு தொடர்ந்து விடாம சொல்லிட்டு இருக்காரு. அந்த உறுதிப்பாட்டுல அவர் இருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியுது. அதனால அதையெல்லாம் தாண்டி பாஜக தொடர்ந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க நம்ம பார்க்க முடியுது. அதுவும் அதேதான். அதிமுக நீங்க வந்து ஒரு வலிமையான கட்சியாக ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அவர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஒரு வலிமையான கட்சியா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பிஜேபி அவர்களை பேரம் பேசாது. ஜெயலலிதாவை என்னைக்காவது வந்து கூப்பிட்டு அப்படி பேசியிருக்கா பிஜேபி? கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து காங்கிரஸ் காலத்துல கூட நீங்க வந்து பாத்தீங்க என்ன பண்ணாங்கன்னா மேல வந்து ரெய்டு நடத்திட்டு கீழே வந்து பேரம் பேசிச்சு காங்கிரஸ் கட்சி. 63 இடங்களை கொடுத்துட்டு 63 நாயன்மார்களை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு கூட சுவைப்பட சொன்னார். ஆக டெல்லிக்கு கலைஞர் அலைய வச்சாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அதுக்காக நம்ம வந்து திமுக குறை சொல்லல, அதிமுக குறை சொல்லல, அதே போல விசிகா நம்ம இடதுசாரில குறை சொல்லல. என்ன காரணம்னா இப்படி நம்ம என்னைக்கு வலிமை குறைகிறோமோ நம்மை விட வலிமை மிக்கவன் நம்ம போட்டு அழுத்துவான். இதுதான் நீங்க வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. இது அரசியல்ல வந்து மிக ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடியது. ஆக வலிமை குறைந்து பேரத்தை குறைத்துக் கொள்ளும் அளவிற்கு நம்ம இறங்கி போனோம் அப்படின்னா இதுதான் நடக்கும். இது திமுகவுக்கும் சரி அதிமுக. திமுக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிகிட்ட அனுபவிச்சிருச்சு. இப்ப பாஜக கிட்ட வந்து அதிமுக அதை அனுபவிக்கிறது. சரி இவங்க 2 பேரும் அனுபவிச்சாங்களே, நம்ம கீழே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை கூட கூட அப்படி நடத்த வேண்டாம் நினைக்கிறாங்களா அப்படின்னா அவர்கள் அந்த கோபத்தையும் வற்பத்தையும் தூக்கி கூட்டணி கட்சிகள் மேல போடுறாங்க இந்த கட்சிகள். இதுதான் இப்ப நடந்துட்டு கொண்டா நான் பார்க்கிறேன். இப்போ டிவிக்கு விஜயோட அரசியல் பாவை, அரசியல் நேர்காணல், அங்க இருக்கிற செய்தியாளர்கள், நம்ம சீனியர் செய்தியாளர் போனது கேட்கும் போது எல்லாருமே அமைதியான வாழ்க்கையை தேடிதான் ஈசிஆர் பக்கம் போறாங்க. ஈசிஆரை இப்ப பரபரப்பா ஆக்கி வச்சிருக்காங்களாம். இப்ப எலெக்ஷன் டைம்ன்றதுனால ரொம்ப பரபரப்பா இருக்காராம். அதாவது காலையில 10 மணிக்கு வந்துருங்கன்னு முந்தல் நாள் நைட்டு போன் பண்ணி வேட்பாளருக்கு சொல்றாங்களாம். இவர் வந்துடுறாராம். 12 மணிக்கு தான் விஜய் வர்றதா ஒரு தகவலாம் வந்து உட்காந்து இது ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டதாகவும் பணம் இருப்பவர்களுக்கு தான் டிவிகேல வந்து சீட்டு கொடுக்கப்படுகிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. முக்கியமா ஒரு சில பேருக்கு கொடுக்குறாங்க. ஆனா புசியானந்த் வந்து அதாவது விஜய் ரசிகன் படத்துல இருந்து இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்ன்றாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் வந்து குறிப்பிட்ட செல்வந்தர்களுக்கு சீட்டு வழங்கணும். முக்கியமா வந்து திமுகவோட கோட்டையான
சென்னையில வந்து விஜய் ஓட்டை போடுவாரு பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முகம், நல்ல ஆளுமை விஜய். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவர்களுடைய கூட்டம் இருக்கிறது. பெண்கள் நிறைய பேர் பெரும்பாலானவர்கள் அவருக்கு ரசிகர்களாக இருக்காங்க. அதெல்லாம் எப்படி வாக்குகளாக மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் கூட அவர்களையெல்லாம் வாக்குகளாக மாற்றுவதற்கு எல்லாத்தையும் வந்து ஒரு ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு விஜய் எந்த முயற்சியுமே பண்ணல. விஜய் பொறுத்த வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா அவர் ஒட்டுமொத்த அரசியலே வாழ்க்கையை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கு. விஜய் நீங்க இந்த ஒரு கட்சியா இருப்பீங்க, இவங்களெல்லாம் வந்து நடத்துங்க, இன்னைக்கு ஊர்வலத்துக்கு போங்க, இன்னைக்கு இப்படி பேசுங்க, இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீங்க போயிட்டு ரம ரமணான் பண்டிகைக்கு போங்க, குல்லா போட்டுக்குங்க என்று அன்றாடம் வந்து ஆக்ஷன் வெளியில வரும்போது வெளியில வந்து டாட்டா காட்டுங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆக்ஷன் கட். இந்த ரெண்டுக்குள்ளதான் அவருடைய அரசியலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதன் ஏன் அப்படி சொல்றோம்னா, நீ ஒரு ரொம்ப எளிமைங்க. நான் சரிங்க சினிமா விட்டு வந்துட்டேன், அது தெரிஞ்சுதான் வரேன், நான் பல கோடி ரூபாய் மதிப்பை விட்டுட்டு நான் வந்துட்டேன்னு சொன்னா, அப்ப ஒன்று அந்த பணம் உங்களுக்கு இனி தேவையில்லை பல கோடி, அல்லது அதை தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி அதை விட பெரிய பணம் நான் வந்து அரசியல சம்பாதிச்சுக்கோங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்துட்டீங்க. அப்படி வந்திருந்தாலும் கூட மக்களோட மக்களா நின்று நீங்க எப்படி பண்ணணும்னா, இது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ட்ரிவன், மக்கள் வந்து ஒரு மக்களுக்கான சேவையினுடைய அழுத்தத்தில் வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா இருந்தா அது நீடிச்சு நிற்கும். இப்ப நீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தேவை இருக்கு. இப்ப முதலாளி வர்க்கம் வந்து போட்டு எல்லாத்தையும் நசுக்கிறாங்க தொழிலாளிகள் அப்படிங்கும் போது, தொழிலாளி வர்க்கத்துக்கு ஆதரவாக இறங்கியவர்கள் தான் இடதுசாரி கட்சிகள். அதனால அவங்களுக்கு ஒரு வலிமை உண்டு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துட்டீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட குறிப்பாக பறையர் பெருங்குடி மக்களுக்கு வந்து அவர்களுக்கு சமூக அந்தஸ்து இல்ல, சமூக சமநிலைத்தின்மையிலே அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க அந்த உந்துதல்ல வந்து அந்த கட்சி வந்துச்சு. இப்ப திராவிட கட்சிகள் எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்க குறிப்பா திமுகவே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு இயக்கமா பிராமணர்கள் என்பவர்கள் பெரும்பான்மையான இடங்கள்ல கோல வச்சுறாங்க. அரசு பதவிகள்ல, நீதிமன்றங்கள்ல, முக்கியமான பதவிகள்ல கோல வச்சுறாங்க. பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு அந்த மாதிரி பதவிகளே கிடைக்கிறது இல்ல என்பதாக அந்த மக்களுக்கான ஒரு அழுத்தமா அந்த அரசியல் கட்சி வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சு நிக்குது. அதிமுக திமுக விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அது பிரிஞ்சு பிரிஞ்சு கூட அந்த கொள்கை ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அது இருக்கு. விஜய் என்ன நோக்கத்துல வந்தார்? இப்ப நீங்க நாம் தமிழர் சீமான் எடுத்துக்கிட்டா 2009 கொத்து கொத்தாக அங்க தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அந்த தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இந்த உலகத்திலே எல்லாம் போயிடுச்சு. ஒரு அனாதையான தமிழர்களாக இருக்கிறாங்க. புலம்பெயர் தமிழர்கள் 100-150 நாடுகளுக்கு அனாதைகளை போல அவர்கள் அகதிகளாக விரட்டி விடப்பட்டாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக நாம் தமிழர் கட்சி தோன்றி அது களத்துல நிற்குது. விஜய்க்கு என்ன விதமான அழுத்தம் ஏற்பட்டு, என்ன விதமான அந்த உந்துதல் ஏற்பட்டு அரசியல் கட்சிக்கு வந்தார்? அடிப்படை கேள்வி இது இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அப்படி ஒரு அழுத்தத்தின் பேரில் வந்திருந்தால் அவர் வந்து இது போன்று வந்து விண்டோ ஷாப்பிங் அடிக்கடி சொல்லுவோம். நம்ம போய் கடைகள்ல பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்ல பொருள் வாங்க மாட்டோம், வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டே வருவோம் தெரியுங்களா? அது போல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளியில வர்றது, அறிக்கைகளை விடுறது, திட்டமிட்ட மாதிரி இந்த ஸ்கூல்ல நீங்க வந்து பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு வந்து காலையில பிரேயர், அவன் மத்தியானம் இந்த கிளாஸ், அப்புறம் அந்த கிளாஸ், அப்புறம் சாயந்தரம் வந்து விளையாட்டு, வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஒரு கூட்டம், இப்படி வந்து ஒரு இப்ப இந்த பள்ளிக்கூடங்கள்ல கூட வந்து ஆமா பள்ளிக்கூடங்கள்ல கூட பசங்க குழந்தைகள் பார்லிமெண்ட்ல வச்செல்லாம் அவங்க வந்து அவங்க நடத்துறதை பாக்குறோம். அது கூட ரொம்ப அருமையா இருக்கும். அவங்களுக்கு ஒரு உந்துதலோட இந்த வந்து பார்லிமெண்ட் பண்ணுவாங்க, சட்டமன்றம் எல்லாம் வந்து நடத்தி காட்டுவாங்க பள்ளிக்கூடங்கள்லயே. அந்த அளவுக்கு கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு எல்லாமே சிஸ்டமேட்டிக்னா எப்படின்னா நம்ம சொன்னது போல வந்து ஸ்கிரிப்டடாவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் என்ன மக்களுக்கு வந்து ஒரு 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 தரப்பு மக்கள் இருக்காங்க. இவரு வந்துட்டாருன்னா நமக்கு நன்மை நடந்துரும், இவரு வந்துட்டாருன்னா நன்மை நடந்துரும். இந்த மாதிரியான நம்பக்கூடிய ஒரு மக்கள் தான் வந்து இப்ப விஜய் போன்றவர்களை அவங்க பார்க்கிறாங்களே தவிர அவர்களும் புரிஞ்சுப்பாங்க. அவர் வந்து தேர்தலுக்கு வந்து ஒரு பொறுப்புக்கு வந்தாருன்னா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சதுக்கு பிறகு அடுத்த தேர்தலாம் மாறிடும், அந்த மக்களுடைய பார்வையும் மாறிடும் இது போன்று இருக்கும்போது. ஆரம்பத்துல நம்ம பேசும்போது விஜயோட ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு, 30%, 40%. காங்கிரஸ்ல இருந்தவர் கூட வந்து அடிச்சு விட்டு போனாரு. ஆனா இப்பரோட ஓட்டு சதவீதம் அதிகரித்திருக்கா குறைந்திருக்கா? ஜென்சி மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? ஓட்டு விழுக்காடுங்கிறது வந்து குறைஞ்சுதான் போயிருக்குங்க. அதாவது முதல்ல ஆரம்பத்துல வந்த போது இவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்க இந்த ஊர்வலம் போனது, கரூர்ல நடந்த நிகழ்வுகள், அதற்கு பிறகு இவர் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காம பாதிக்கப்பட்ட மக்கள் வீடு தேடி கொண்டு வீட்டுக்கு வர சொல்லி வந்து இவரை வந்து பார்க்கிறது அப்படிங்களா? நம்ம ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேங்க, இந்த பொண்ணு வந்து ஒரு அனிதான் ஒரு பொண்ணு இறந்த போது இவர் போனார்ல, அப்ப ஏதாவது மக்கள் கூட்டம் வந்துச்சா, மக்கள் நெரிசல் வந்துச்சா, அப்ப பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சா? வரல.
பெரியார் இல்ல திடலுக்கு இப்ப வந்து போய் நல்லகண்ணு ஐயாக்கு வந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்ததா? அதைத்தாங்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து பெரியார் திடல்ல போய் பெரியாருக்கு அந்த மாலை போட போனார்ல, அப்ப யாராவது இவரை கண்டுக்கிட்டாங்களா? அம்பேத்கர் சிலைக்கு பல்லாவரத்துல போய் மாலை போட்டாரு. ஒத்த கார்ல போய் மாலை போட்டு வந்தாரு. இவர் டிரைவர் மட்டும் தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனையுமே வரல. அப்ப இவரு வந்து இவரா ஒரு கற்பனையில நான் வெளியில போனா மக்கள் வந்து பிரச்சனை. ஏன் ரஜினிகாந்த் போறது இல்லையா? வெளியில போகாமயே இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் போறது இல்லையா? எல்லாரும் தானே போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்ப இது வந்து இதே வந்து ஒரு ஹைட் பண்றது. நான் வெளியில போனா ரசிகர்கள் எல்லாம் வந்துருவாங்க. சரி, அப்படி வந்தாலும் ரசிகர்களை ஒழுங்குபடுத்துறாருன்னு வந்து பார்த்தா, ஒழுங்கு ஒரு நாள் கூட ரசிகர்களே இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். இது தவறு அப்படின்னு எத்தனை முறை சொல்லியிருக்காரு. இப்போ அது கலைஞர் ஒரு தடவ கருணாநிதி கூட இருக்காரு. சொல்ல மாட்டேங்கிறாரு. அதாவது மீடியா முன்னாடி பேசும்போது, அதாவது தற்கூரின்னு கிண்டல் பண்ற அளவுக்கு அந்த மாரி தான் வார்த்தைகள் பேசுறான். அண்ணா நான் உங்களுக்கு அண்ணனாவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன். சொல்ல முடியாத வார்த்தைகள். எனக்கு வந்து கணவர விட விஜய தான் பிடிக்கும்னு, அதாவது என்ன பேசுறோம்னு தெரியாமலே அவங்க அப்பா, அம்மாவுக்கு அழகான பெயர்கள வாங்கி குடுக்குறாங்க. கெட்ட பேர இல்ல வாங்கி அதுதான் தராங்க அழகா. அது அது அரசியல் தலைமைக்கோ, அரசியலுக்கோ அல்லதல்ல. அது முழுக்க முழுக்க ஒரு சினிமா ரசிகத் தன்மை தான் அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கு. அதெல்லாம் சின்ன குழந்தை, பெண் குழந்தைங்க தான். எல்லாமே. அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி வந்து அவர்கள் வந்து மனரீதியாக வந்து அ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது ரசிகத்தன்மைக்கு விட இல்ல ஒரு அத மோசமான சரிப்படுத்த விஷயம். வேண்டிய பொறுப்பு வந்து தலைவரான விஜய் இருக்கார்ல, அத பத்தி சொல்ல மாட்டேங்கிறார்ல. இல்ல விஜய்க்கே இத்தனை ஆண்டுகள் தெரிஞ்சிருக்காது. நம்முடைய ரசிகர்கள் இந்த அளவுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவரே இப்பதான் பார்த்திருப்பார். ஏன்னா அதுக்கு முன்பாக வந்து அவர் எங்கேயுமே ஒரு பொது தளத்துல பார்த்தது கிடையாது. ஏதாவது இந்த கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் ரசிகர் மன்ற கூட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். ரசிகர் மன்ற கூட்டத்தை நடத்துறது வேற, அரசியல் கட்சி வேற. அதுவும் எத்தகைய ஒரு காலகட்டத்துல நீங்க உள்ள வர்றீங்க. அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளுமே வந்து கிட்டத்தட்ட அதனுடைய அடுத்தடுத்த தலைமைகள்லாம் வந்து பழைய தலைமைகள் போல இல்ல அப்படின்னாலும் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பக்கூடிய அதிமுக, திமுகவும் ஓரளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து அதனுடைய வளர்ச்சி என்பது குறைந்து கொண்டு தான் வருது. வலிமையான கட்சியா இருக்காங்க. எங்கள் தலைமைகள் மாற மாற இன்னும் சில ஆண்டுகள், இன்னொரு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள்ல அதிமுக, திமுக இந்த அளவுக்கு வலிமையா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா புதுமை வந்து மக்கள் விரும்புறாங்க. புதிய கட்சிகள் வர தொடங்கிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தளத்துல நீங்க வந்து உங்களுக்கு பெரிய வாய்ப்போட வர்றீங்க விஜய். அப்ப நீங்க அதை பயன்படுத்திக்கணுமா வேண்டாமா? கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் கிடைச்சது. அதை பயன்படுத்தினாரா இப்ப அப்படின்னா சுத்தமா கிடையாது. ஆக இப்ப வந்து 2ம் கெட்டான நின்னுட்டு இருக்காரு விஜய். இவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இவரை வந்து ஒரு பெரிய வெற்றி பெறவும் உதவாது. இவர் முழுமையாக தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. 2ஆம் கெட்டானா தான் நிக்க போறாரு அவரு. அப்பவாவது நீங்க வந்து உங்களுடைய ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப இவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, இவர் உண்மையிலேயே அரசியலுக்கு வர போறாருன்னா, இந்த ரசிகர் மன்றம் வைத்த காலத்திலேயே அவர்களை அரசியல் மயப்படுத்தி இருக்கணுமா வேண்டாமா? எத்தனையோ அறிவித்தவர்களை கூப்பிட்டு நீங்க கூட்டம் நடத்தி அவர்களுக்கு வந்து பாடம் கத்து கொடுத்துருக்கலாம். நீங்க ஒத்த வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டி கிணத்துக்குள்ள குதிக்கிற அளவுக்கு தான் உங்க ரசிகர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க சொன்னா கேட்டிருக்க மாட்டாங்களா? அப்ப நீங்க வந்து அவளை ஒழுங்குபடுத்தி இருக்க முடியாதா? ஆக அவருக்கும் அதுல ஒரு பொறுப்பு இல்ல. விஜய்க்கே ஏதோ வந்து அழுத்தம் கொடுத்து இந்த வேலையை கொடுத்துட்டாங்கப்பா. ஏதோ ஒண்ணு இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் இப்படியே இழுத்துட்டு போனா போதுட்டு அப்பாடா அப்படிங்கிற நிலைமையில தான் அவர் இருக்காரு. அப்ப இவர் எப்படி நீங்க வந்து ஒரு நல்ல தலைமையை கொடுப்பாருன்னு இருக்கு. அவருக்கு உள்ளூர அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும்போது மக்களோட மக்களாக நீண்ட காலம் நின்று அவர் அரசியல்ல வந்து இருப்பாருன்னு உறுதியா சொல்ல முடியாது. நான் நிச்சயமா இல்ல எழுதி அவரோட வைக்கிறேன். நடவடிக்கைகள்ல அவர் வந்து தன்னை முதல்வராவே பாவித்துக் கொண்டு தான் பேசுறாரு. கூட இருக்கிறவங்க அப்படிதான் அவர ஏத்தி விடுறாங்க. அப்ப நீங்க நீங்க பொதுவா நடிகர் நீங்க இப்ப உங்களுக்கு தெரியாது. நீங்களும் ஒரு இயக்குனர் தான். நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு ஒரு படத்துக்கு கதைநாயகன் நான் கூப்பிட்டா விஸ்வா நீங்க தான் முதலமைச்சர். சரிங்களா? இந்த படம் முடியிற வரைக்கும் நீங்க இப்படியே இருக்கணும். இதே போல நடக்கணும், இதே போல பேசணும்னு தானே சொல்லிக் குடுப்பீங்க. ஆமா. இல்லையா? அதுதான் யாரோ இயக்குனர் சொல்றாங்க. அதன்படி அவர் தன்னை முதல்வரா பாவிச்சுக்கிறாரு. வாகனத்துல வர்றாரு. கைய காட்டுறாரு. நாங்க தான் தமிழ்நாடு தான் நான் அப்படின்லாம் சொல்றாரு அவரு. அதுக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சிருந்தீங்க. போட்ட களத்துல வந்து ஒரு 10,000 பேர் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு பேர் சிரமப்பட்டாங்க. அந்த மக்களோட மக்களா போய் அங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்குமா? சால்வ் ஆயிருக்காதா? இல்லையா? ஏங்க அரசாங்கமே அவர்தான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினார்ல. அந்த ஆதரவு தெரிவிச்சா போதாதா? அந்த இடத்துல போனா தான் கூட்டம் கூட்டிட்டு சொல்றாங்கல்ல. அதுதான் சொல்றேன். அதெல்லாம் நீங்க வந்து இப்படி நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி நீங்க வந்து நாளைக்கு முதலமைச்சரே ஆயிட்டாலும் கூட, கூட்டம் முடியணும் 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்துட்டா பேசிட்டு இருப்பீங்க. அப்புறம் நாட்டை எப்படி ம். ஆட்சி ஆள்வீங்க நீங்க? இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. ஆனா இதெல்லாம் அதனால வந்து அது அவர் சொல்றது வந்து ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் அந்த வேலையை செய்யல. அவர் ஒரு இயக்குனர் சொல்வதற்கு ஏற்ப நடி, நிறுத்து, கட், ஆக்ஷன், கட் இதுல தான் இருக்காரே தவிர, அதுதான் அவருடைய அரசியலா இருக்கு. எனவே அவர வந்து நம்ம இந்த தேர்தல்ல ஒரு பெரிய ஒரு காரணியா பார்க்க முடியாது. ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் தான் வேணா சொல்லலாம். இந்த அரசியலை
இந்த வாக்குகளை பிரித்து ஒரு ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சச்சரவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா தான் ஒரு ஒரு சக்தியா தான் நம்ம பார்க்க முடியுது ஜூட். மற்றவங்களோட வெற்றியை பறிப்பார்னு சொல்லலாமா அந்த ஓட் டிஃபரன்ஸ்ல? இருக்கலாம். அது பதிவுல நீங்க அதுக்கு நம்ம எஸ்பி இவரு இருக்காரு இல்லைங்களா, முத்துராமனுடைய மகன் கார்த்திக் ஃபார்வர்ட் பிளாக்ல ஒரு கட்சி தொடங்கினாரு, நினைவு இருக்கா? அவரு வந்து ஞாபகம் இருக்குங்க. தேர்தல் அது ஒரு என்ன குறிப்பிட்ட பண்ணாருன்னா, சமூகத்தை பேஸ் பண்ணி தான் வந்தது. ஆமா, அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய வேட்பாளர்கள் 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு எல்லாம் வாங்கினாங்க. அந்த வாக்குகள் வித்தியாசத்துல மதிமுக கட்சிக்காரங்க தோத்து போயிட்டாங்க. நீங்க ஒரு 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டு வித்தியாசத்தலாம். அது போல விஜய் வந்து அதிமுக, திமுக 2 கட்சிகளுடைய வாக்குகள் பல பல வேட்பாளர்களை பதம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து டேமேஜ் உண்டு அப்படி விஜயால். ஆமா. ஆனா என்னன்னா, இது ஒரு கட்சியினுடைய வாக்குகளை பிரிக்க மாட்டாரு. எல்லா கட்சி வாக்குகளையும் பிரிப்பாரு அவரு. இந்த எல்லார் தட்டுல இருந்து எடுத்துருவாரு. ஆமா, இந்த வாழை மரம் இந்த தோப்புக்குள்ள வந்து யானை போறத பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நான் பாத்திருக்கேன். அது ஒரு வாழை மரத்தை தான் திங்க போகும். ஆனா போயிட்டு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது 500 வாழை மரம் வந்து அதனுடைய உடம்பு பட்டு அழிஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த வெங்கல கடைக்குள்ள யானை புகுந்தா மாதிரி சொல்ற மாதிரி கூட்டத்தோட போய் உள்ள போய் தன்னுடைய ஒரே ஒரு வந்து வாழை மரத்துக்காக ஒட்டுமொத்த வாழை தோட்டத்தையும் அழிச்சிட்டு வர வேலை தான் விஜய் செய்வார்னு பார்க்கிறோம். எனவே இந்த தேர்தல் வந்து நீங்கள் சொன்னதை போல பரபரப்பு மட்டுமல்ல, புதிய எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட இருக்கு. மீண்டும் மீண்டும் அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல். உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம் ஜோ.